அனைவருக்கும் வணக்கம். யுஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா, இன்னைக்கான டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மெட்ரிக் ஸ்பேஸஸ்லேருந்து கேட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ ஒரு கொஸ்டினாக ஷோ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். சார் இந்த கொஸ்டினுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா சார் அப்படின்னா, பின்னாடி அடுத்து இந்த டெஸ்ட்டு நீங்கள் அப்படியே எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அடுத்து எண்டில் என்ன பண்ணிடுவேன், இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை ஒன் பை ஒன்னாக வச்சுருவேன். ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஏரியா கொஷின்ஸை வந்து இதில் நீங்கள் வந்து பார்க்காம இருக்கவே முடியாது. எல்லா ஏரியா கொஷின்ஸுமே இதில் என்ன பண்ணியிருப்பேன், கேட்டு கொஷின்ஸ் கண்டென்ட்டை சூப்பராக அடிச்சு நொறுக்கியிருப்பேன். ஸோ இமிடியேட்டாக டெஸ்ட் பேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே போல் எங்கள் டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ இந்த கொஷினுமே இப்போ இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூஸ் புக்லெட் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட. ஸோ அதுவும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சார் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் செட் அவைலபிளாக இருக்கா சார்? டெஃபினட்டாக இருக்குது. ஸோ ஃபுல் செட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பெரிய பார்சல் வந்து உங்கள் அட்ரஸ் கொரியர் பண்ணிவிடுவேன். ஸோ அது கூட வந்து டெஸ்ட் பேட்ச் சீரியஸு, ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்ட் கொஷின்ஸுமே பிரிண்டடாக போட்டு உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே அதில் வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த ஒரு மெட்டீரியல் இருந்தால் போதும். நீங்கள் வந்து அப்படியே உட்காந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு யூனிட்டாக படிச்சுட்டு ஒவ்வொரு யூனிட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ரொம்ப டிஆர்பியில் ரொம்ப 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 கான்சன்ட்ரேட் பண்ணி கொஷின்ஸ் எந்த ஏரியாவில் கேட்க முடியும் அப்படின்ற கொஷின்ஸ்லாம் இதில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கூட பாருங்கள். டோட்டலாக 55 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட் சீரியஸில் 55 கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். ஓகே. ஸோ இதுதான் டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ எக்ஸ் கமா டிபி மெட்ரிக் ஸ்பேஸ் எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு ஆராக இருந்தால் எக்ஸ் வந்து ஒரு ஆர்பிட்ரரி மெட்ரிக். ஓகே. த லிமிட் ஆஃப் எஃப் அட் எக்ஸ் நாட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் கிவன் எப்சிலான் தேர் எக்ஸ்ட் டெல்டா சச் தட் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நாட் லெஸ் தென் டெல்டாவாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எல் இஸ் லெஸ் தென் எப்சிலான். ஸோ இதுதான் வந்து லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ டெஃபினேஷனுடைய ரிசல்ட் அது எப்சிலான் ஆர்குமெண்ட். இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாம் இருந்தால் இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் ஸோ என்னவாக இருக்கணும், இந்த இந்த லிமிட்டிங் வேல்யூ வந்து நீட் நாட் பி ஈக்குவல் டு எல்லா கூட இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் மேபி அது ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைனா சப்போஸ் இந்த லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது அது ஈக்குவல் டு எல் அப்படின்னா நமக்கு தெரியும் அது வந்து கண்டினியூட்டி இம்ப்ளை, அதாவது அந்த அந்த பாயிண்ட்டுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். மேபி பாயிண்ட் அட் எக்ஸ் நாட்டில் உங்களுக்கு என்ன ஆகாது, ஃபங்க்ஷன் வேல்யூ ஈக்குவலாக வராது. அப்படின்ன பட்சத்தில் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் நீட் நாட் பி எக்ஸிஸ்ட்ன்றது இங்கே ட்ரூ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். f is a map from x, r. x வந்து ஒரு arbitrary metric space. f of x equal to d of x, a define பண்ணிட்டாங்க. distance metric. ஓகே. the limit extends to f of x நாவா இருக்கும் அப்படின்னா எக்ஸாக்டா வந்து 0 தான். ஓகே. ஏன்னா இந்த மெட்ரிக்ல ஃபங்க்ஷன் எக்ஸோட வேல்யூ க்ளோஸ் டு a அப்படின்னா டிஃபரன்ஸ் என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ அதான் இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் x, d லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x நாட் f of x equal to l இருந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் நாட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ லிமிட்டோடைய ப்ராப்பர்ட்டி வந்து எது ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம் ஆஃப் லிமிட்ஸோட வேல்யூ வந்து எல் பிளஸ் எம்மா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் த லிமிட்ஸ் வந்து எல் இன்ட்டு எம்மா இருக்கும். கான்ஸ்டன்ட் டைம் ஃபங்க்ஷனோட லிமிட்ஸ் வேல்யூ வந்து சம் கான்ஸ்டன்ட் எல்னு வந்துடும். வேறு எனி கான்ஸ்டன்ட் ஆருக்கு. அப்போ ஆல் ஆஃப் தி அபோவ்ன்றது ட்ரூ. இது வந்து அல்ஜிபிரிக் லா லிமிட்டிங் ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகே. அடுத்து லெட் எக்ஸ் கமா டிபி மெட்ரிக் ஸ்பேஸ் ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர் எஸ் லிமிட் அட் எக்ஸ் நாட் இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அந்த பாயிண்ட் த்ரூ எனி சீக்வன்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் அந்த சீக்வன்ஸோடைய கன்வர்ஜிங் பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ அது ரொம்ப முக்கியம், அந்த லிமிட்டிங் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குன்றது இங்கே வந்து முக்கியம். இது வந்து சீக்வன்ஸ் கிரைட்டீரியா. ஓகே. ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியா, நோட் பண்ணிக்கிங்க. லெட் எக்ஸ் கமா டிபி மெட்ரிக் ஸ்பேஸ் எ பாயிண்ட் எக்ஸ் நாட் இன் எக்ஸாக இருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணுறீங்க. ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் வேறு சி இஸ் அ கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ லிமிட் வேல்யூ என்ன இருக்கும், ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி மைண்டில் வச்சுக்கிற அளவுக்கு இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன் கொடுத்துருப்பேன். ஓகே. நீங்கள் பேசிக்ஸ் வந்து வெறுமனே ஒரு தியரியாக அப்படி புரட்டி விட்டுருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ ஏரியா கொஷின்ஸுமே வந்து நறுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. இங்கே பாருங்கள், லிப்ஸ் இஸ் கண்டினியூஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வச்சு கொஷினாகவே கேட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸும் இருக்குங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் இல்லையா அந்த ஆர்குமெண்ட்டுமே எங்கள் கொஷின்ஸில் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ கிளியராக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு கொஷின்ஸ் ஏரியாவே ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பேன். ஓகே. கவனிங்களா பாருங்கள்.
மெட்ரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே ஒரு சீக்வன்ஸ் ஆர்குமெண்ட்டையும் மெட்ரிக்கில் பேசுகிற மாதிரி இருக்கும். லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனும் ஆர்குமெண்ட்டும் மெட்ரிக்கில் பேசுகிற மாதிரி, மெட்ரிக் ப்ராப்பர்ட்டியும் மெட்ரிக்கில் பேசுகிற மாதிரி இருக்கும். பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெட்ரிக். ஸோ இது மெட்ரிக் வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மாட் எக்ஸ் மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் இதுதான் உங்களுக்கு வந்து மெட்ரிக்காக வராது அப்படின்றத, ஏன்னா இன்இக்வாலிட்டி ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸும் இதில் இருக்கும். இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக இருந்தால் எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜஸ் அந்த ப்ராப்பர்ட்டி. இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டான அர்த்தம் எவ்ரி கோசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். ஓகே, இதில் எந்த மெட்ரிக் வந்து கம்ப்ளீட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆறு, ஏன்னா இதில் எந்த ஒரு கோசி இது அப்சல்யூட் வேல்யூ மெட்ரிக் எனி கோசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து சம் கோசி சீக்வன்ஸ் கன்வர்ஜ் டு இரேஷனல் பாயிண்டாக இருக்கலாம். அது போல் சம் இரேஷனல் சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜ் டு ரேஷனல் பாயிண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இது வராது. இது க்ளோஸ் டு 0,1 இன்டர்வலாக இருந்தது அது கம்ப்ளீட்டாக வரும். ஓப்பன் 0,1க்கு இது வந்து கம்ப்ளீட்டாக வராது. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து கம்ப்ளீட்னு பேசினா ஆர்க்கும் அப்சல்யூட் வேல்யூ மெட்ரிக் தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட். பாருங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஓகே, ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கிற வேவை டக்குன்னு ப்ராக்டிஸ் கொஷனில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க, எதை நம்ம ஆர்குமெண்ட் நல்லா கிளியராக படிக்கல அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட்பர்க் புக்கு அதை லைன் பை லைன் கொஷின்ஸாக கேட்டிருப்பேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது அப்பாஸ்டல் புக்லேருந்து கொஷின்ஸே எடுத்திருப்பேன். ஓகே, ஸோ அதே போல் வால்டர் ரூடி. ஸோ எல்லா கலெக்ஷனும் சேர்ந்தது தான். ஸோ எந்தெந்த கொஷின்ஸு எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி தான் கொஷின்ஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கேன். சார் இதுக்கெல்லாம் ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கா சார்? ஸ்டடி மெட்டீரியல் 10 யூனிட்ஸ்க்கு இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். எல்லாம் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் தான். ஜஸ்ட் நீங்கள் அதையும் பார்த்துட்டு டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், டெய்லியும் படிங்க, டெய்லி ப்ராக்டிஸில் இருங்க. நம்ம போஸ்டிங் வாங்குறது வந்து ஒரு மலை போல விஷயம். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக கடக்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட் நம்ம கொடுத்தாகணும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.